படைகள் வெளியேறாது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. காரணம், தற்போது இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரியதொரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய தேர்தல் நடைபெற இருக்கிறது. காட்சிகளை நீங்க பார்க்கிறீங்க. இப்படி ஒரே நேரத்தில் 112 ஜனாசாக்களை அடக்குகிற அளவுக்கு அந்த ஜனாசாக்கள் தற்போதுதான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் அரசாங்கம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறது. எனவே அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட காரணத்தினால நாங்கள் தாக்குதல்களை நிறுத்துகிறோம், இல்லை என்றால் உக்ரைனுடைய 3 பகுதிகள் மேல, முக்கியமான 3 இடங்கள் மேல உக்கிர தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருப்போம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக காசா மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். 2 ஆண்டுகள் தொடராக நடைபெற்ற ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு ஒரு 8 மாதங்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல யுத்த நிறுத்த காலத்துக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து காசா அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி 1200க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். 1200க்கும் மேற்பட்டவர்கள் ஷஹீதாகி 3000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, காசாவினுடைய போராட்ட அமைப்புகள் தங்களுடைய ஆயுதங்களை காசாவிலே உருவாக்கப்படுகிற தேசிய அமைப்பிடத்தில் ஒப்படைப்பதற்கு தயார் என்று அறிவித்ததற்கு பிறகு காசாவினுடைய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் படைகள் வெளியேறாது என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. காரணம், தற்போது இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரியதொரு ஆட்சி மாற்றத்தை நோக்கிய தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் தாங்கள் தோற்று விடுவோம் என்பதற்காக எல்லா தரப்பினருமே காசாவிலிருந்து படைகள் வெளியேற்றப்படாது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். அதிலும் ஆளும் நெதன்யாகுனுடைய கட்சியினர் எக்காரணம் கொண்டு காசாவிலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய சமாதான செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே கருத்தை தான் எதிர்கட்சிகளும் தற்போது பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நெதன்யாகு செஞ்ச மாதிரிலாம் செய்ய மாட்டோம், இப்படி ஒரு அமெரிக்காவுக்கு பயந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் கருத்து சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து இப்படியான கருத்துக்களை இஸ்ரேலியர்கள் வெளிப்படுத்தி வருகிற அதே நேரம் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவுக்குள் தாக்குதல்களையும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இன்றைக்கும் 7 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதலாக இஸ்ரேலிய படைகள் 2 ஆண்டுகள் காசா மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே நாளில் 308 அப்பாவிகள் காசாவில் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அபு ஷரியா அதே போன்று ஹசைனா என்கிற 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய முழு குடும்பமுமே அந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டது. நமக்கு தெரியும், அரப்ஸை பொறுத்தவரையில் அரப்ஸு தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு வாழ மாட்டாங்க. அவங்க வாழுகிற பகுதியில் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோருமே பெரும்பாலும் இருப்பார்கள். கோத்திரங்களாகத்தான் அவர்கள் வாழுவார்கள். அந்த அடிப்படையில் தான் காசாவில் இருந்த அபு ஷரியா என்கிற ஒரு கோத்திரம், அதே போன்று ஹசைனா என்கிற ஒரு கோத்திரம், இவர்களை சேர்ந்த இந்த குடும்பம் கோத்திரத்தைச் சேர்ந்த 112 பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த கொல்லப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களை மீட்க முடியாத அளவுக்கு யுத்தம் அகோரமாக இருந்தது. யுத்தம் முடிந்து 8 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த ஜனாசாக்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட 112 ஜனாசாக்களுடைய ஜனாசா தொழுகை இன்றைய நாள் நடத்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஜனாசா தொழுகையாக இந்த தொழுகை காசாவுக்குள் பார்க்கப்படுகிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. ஜனாசாக்கள் வரிசையாக வைக்கப்பட்டு அடக்கம் செய்வதற்கான தொழுகை நடத்தப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. இப்படி ஒரே நேரத்தில் 112 ஜனாசாக்களை அடக்குகிற அளவுக்கு அந்த ஜனாசாக்கள் தற்போதுதான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் சிக்கி இருந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ள இருந்து என்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் மீட்டெடுக்க முடியாமல்
இல்லாமல் பல ஜனாசாக்கள் இப்படி கட்டுமான இடிபாடுகளுக்குள்ளாக மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கிற செய்திகளை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து அவ்வப்போது அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து மோதி வரக்கூடிய நிலையில காஸ்பியன் கடல்ல பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடைய ஒரு கப்பல் மீது உக்ரைனுடைய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஆல்ரெடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில தாக்குதல்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் காஸ்பியன் கடல்ல பயணித்த ஈரானுடைய கப்பல் மேல தாக்குதல்களை நடத்தி இருந்தது உக்ரைன். இந்த நிலையில தான் இன்றைக்கு இது தொடர்பாக மறைந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய இராணுவ ஆலோசகர் மொஹ்சின் ரஸாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல காஸ்பியன் கடலில் ஜூலை 25ஆம் தேதி ஈரானுடைய சரக்கு கப்பல் மீது உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்பதற்கு 3 இடங்களை தேர்வு செய்து வைத்திருந்தோம். உக்ரைனுக்குள்ள 3 ஸ்பாட்ல நாங்கள் அட்டாக் பண்றதுக்கு தயாராக இருந்த நிலையில உக்ரைன் அரசாங்கம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட காரணத்தினால நாங்கள் தாக்குதல்களை நிறுத்துகிறோம், இல்லை என்றால் உக்ரைனுடைய 3 பகுதிகள் மேல முக்கியமான 3 இடங்கள் மேல உக்கிர தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருப்போம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டால் மட்டும்தான் உலக நாடுகள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எகானமிக் கிரைசிஸ், பெட்ரோலியம் கிரைசிஸ் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் ஒரு முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் கருவூல செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக 2 நாட்களுக்குள்ளாக ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என்கிற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். 2 நாளைக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நாங்களும் ஈரானும் போயிடுவோம் போது பத்திரிகையாளர்கள் உடனே என்ன கேட்குறாங்கன்னா, தெஹ்ரான் சுங்க கட்டணம் வசூலிப்பதாக சொல்லி இருக்கிறது. அதாவது பயணிக்கக்கூடிய கப்பல்கள்கிட்ட நாங்கள் டோல்கேட் போடுவோம், அதனை காசு வசூல் பண்ணுவோம் என்றெல்லாம் ஈரான் சொல்லுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் டைரக்டாக அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஹொர்முஸில் சுதந்திரமான கப்பல் பயணத்தை உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்வருகிற 2 நாட்களுக்குள்ளாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒப்பந்தத்திற்கு போகிறார்கள் இருதரப்பும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் கத்தரில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பால் மாஸ்கரோவிடத்தில் அல் ஜசீரா ஒரு பேட்டியை எடுத்திருக்கிறது. அதிலே அவர் மிக தெளிவாக சில செய்திகளை சொல்கிறார். ட்ரம்பினுடைய பின்வாங்கல் அமெரிக்காவினுடைய செல்வாக்கை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்பை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல ஊடகங்கள் ட்ரம்பினுடைய பின்வாங்கல் செய்திகளை எழுதியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பிபிசி அது தொடர்பாக பல வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அல் ஜசீரா இன்றைக்கு வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறது, அது தொடர்பான ஆர்டிக்கல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பட்டியலையே வெளியிட்டிருந்தோம். எப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் ஈரானை தாக்கப் போகிறேன், அழிக்கப் போகிறேன், ஈரானுடைய ஒரு நாகரிகமே இல்லாமல் போகுது, ஈரானுடைய கார்க்கு தீவுகளை அழிக்க போறேன் என்றெல்லாம் டேட்டு போட்டாரோ அந்த டேட்ல இருந்தெல்லாம் பின்வாங்கி இருக்கிறாரு. அதை சுட்டி காட்டித்தான் இன்றைக்கு ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கத்தர்ல இருந்து அல் ஜசீராவுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்ப் தொடர்ந்து இப்படி வார்த்தைகளை விடுவதும் பிறகு அட்டாக் பண்ணுவேன் என்று எச்சரிப்பதும் அதற்கு பிறகு அதை வாபஸ் வாங்குவதும் என்பது தொடர்கரையாக மாறி இருக்கிறது. இது அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இரு தரப்பினரும் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியுமா என்பது இன்னும் சந்தேகமாக இருக்கிறது என்கிறார். ஏன்னா 2 பேருமே ஒப்பந்தத்துக்கு போகவும் வேணும், அதை ட்ரம்ப் ஜீரணிச்சுக்கிற மாதிரி இருக்கவும் வேணும். அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு போக முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லிட்டு இடைக்கால தேர்தல் வருகிறது, அதிலே ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. அதிக எரிபொருள் விலைகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலையும் பெட்ரோலிய பொருட்கள் விலையேற்றம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஈரான் மீதான அமெரிக்காவுடைய யுத்தம் அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் ஜனரஞ்சகம் இல்லாத ஒரு யுத்தமாக மாறிவிட்டது. அமெரிக்க மக்கள் அதை ரசிக்கல. அமெரிக்க மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தேவையில்லாத காரியம் என்று இந்த யுத்தத்தை பார்க்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நவம்பர் மாசத்துக்கு முன்பதாக
ஏதாவது ஒரு சேஞ்சை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் செய்ய முடியுமா என்று பார்த்தா கண்டிப்பாக செய்ய முடியாத சூழல் இருக்கிறது என்று சொல்லி ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும். ஒரு புவியியல் சார்ந்த பல நாடுகளாலும் பல ஊடகங்களாலும் மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவரே இந்த கருத்துக்களை சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய நாளும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. லைபீரிய கொடியோடு பயணித்த ஒரு கப்பல் இன்றைக்கு தாக்கப்பட்டிருப்பதாக ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. மினோன் பயோனியர் என்கிற ஒரு கப்பல் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. கப்பலுடைய இயந்திர அறையில் தாக்குதல் ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு தங்குமிட பகுதிகளில் மாபெரும் தீப்பிழம்புகள் எழுந்ததாகவும் தற்போது கப்பலுடைய தீயை கட்டுப்படுத்துகிற பணியில் கப்பல் பணியாளர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். உதவி கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கப்பல் எந்த பகுதியால் பயணித்ததுன்னு கேட்டால் ஹொர்முஸில் போகாமல் ஓமான் வளைகுடா பகுதிகளால் பயணித்தது. எனவே இந்த மாதிரியான பயணங்களை யார் மேற்கொண்டாலும் ஈரான் தான் அட்டாக் பண்ணுவாங்கிறது தெரியும். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் அதை உரிமை கோராத நிலையிலே இந்த தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய நஜ்ரான் விமான நிலையத்தில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக யமனுடைய ஹவுதீஸ் படைப்பிரிவு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். ஹவுதீஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. சவுதி அரேபியாவுடைய எந்த கப்பல்களும் செங்கடலில் பாபல் மந்தபை தாண்டி போகக்கூடாதுன்னு ஹவுதீஸ் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஹவுதீஸை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் சவுதி அரேபியா. கடல் வான் வழி தரை வழியாக இந்த முற்றுகை தொடர்கிற நேரத்தில் எங்கள் மீதான முற்றுகையை நீக்கலைன்னா செங்கடலை நாங்கள் மூடுவோம்னு சொல்லி மூடி வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய இக்கட்டு சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஹவுதீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சவுதியினுடைய ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி சவுதி அரேபியா சதா அதே போன்று ஹஜ்ஜா ஆகிய யமனில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதுக்கு பதிலடியாகத்தான் சவுதி அரேபியாவினுடைய நஜ்ரான் விமான நிலையத்தின் பல முக்கிய பகுதிகள் மேலே நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஒருபுறம் ஹொர்முஸில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டு ஹொர்முஸ் மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாபல் மந்தபை மூடி எந்த கப்பல் போனாலும் தாக்குவோம் என்கிற ரீதியில் குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய கப்பல்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்று ஹவுதீஸ் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.